அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒரு 11:15 மணி இருக்கும். தூங்கலான்னு போகிறப்போ கொஞ்சம் தூக்கம் வரல. ஏதாச்சும் ஒரு செய்தியை நாளைக்குள்ளே சொல்லி ஆகணுமே, நாளைக்கு தான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தோடைய கடைசி நாளாக இருக்குது, ஏதாவது நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்லணுமேங்கிற ஒரு மன உறுத்தல். அதனால் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலில் உள்ள மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால இந்த நள்ளிரவில் திடீர்னு நான் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்க வர்றேன். அரசியல் ஆயிரம் நேயர்கள் இந்த சில நிமிட காணொலியை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக திடீர்னு இந்த நள்ளிரவில் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, வரக்கூடிய 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பலதரப்பட்ட அணிகள், கிட்டத்தட்ட 4-5 அணி போட்டி போடுது. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பிரதானமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடுமையான போட்டியாக இருக்குது. வெற்றி வாய்ப்புன்னு சொல்லி பெரும்பாலான ஊடகங்கள், எல்லா ஊடகங்களுமே திமுக தலைமையிலான அணி தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு 165லேருந்து 185 சீட்டு வரைக்கும் திமுக அணி வெற்றி பெறுங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை சொல்லிட்டு வர்றாங்க. என்ன சொல்லிட்டு வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அறிவிப்பு எப்படின்னா 200 தாண்டணும், இலக்கு 200ன்னு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் 220 இடங்களோட திமுக கூட்டணி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு திமுக கூட்டணியை எல்லாரும் விரும்பி சொல்கிறாங்கங்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தட்டி கேட்டு இது எங்களுடைய உரிமை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒன்றிய அரசிட்ட போராடக்கூடிய தைரியமும் தில்லும் இன்றைக்கி திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ சமீபத்தில் இது தொகுதி மறுவரைன்னு சொல்லி குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நிறையா பண்ணியிருக்கிறப்ப அதை எதிர்த்து போராடி அந்த கருப்பு கொடி ஏந்தி அந்த சட்ட நகலை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சவர் இந்தியாவிலேயே தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் இப்படி சொன்ன பிறகு அவருடைய அந்த கருத்துக்கு நிறைய ஆதரவு கிடச்சிச்சு. அது நாடாளுமன்றத்தில் அந்த தொகுதி மறுவரை கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியாக ஆயிடுச்சு. இது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதுபோல் தமிழ்நாட்டுடைய பல உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு திராவிட இயக்க தலைவர் நம்ம மறுபடியும் 2வது முறையாக முதலமைச்சராக கொண்டு வரணுங்கிற எண்ணம் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அனைத்து அரசியல் கட்சி ஆதரவாளர்களுக்கும் வந்துருச்சு. இவர் இப்போ குறிப்பாக எல்லா இன மக்களுக்கும் ஒரு உரிமையான வாழ்க்கை கிடைக்கணும், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கணுங்கிறது தான் பிரதானமான ஒரு நோக்கமாக திமுக செயல்பட்டுக்கிட்டு வருது. இதில் என்னுடைய இந்த திடீர்னு இந்த வீடியோவுக்கு நான் வர்றதுக்கு காரணம், ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளரை நான் பார்த்த உடனே பெரிய ஆச்சரியப்பட்டுட்டேன். அருந்ததியர் இன மக்களாக இருக்கக்கூடிய சகோதரி கோகிலாமணிங்கிறவங்க, ஒரு 28 வயது ஒரு சகோதரி. அவங்க படித்தவங்க, மருத்துவருக்கு படித்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அவினாசி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. இந்த கோகிலாமணியை பாராட்டி பலரும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த கமலஹாசன் அவர்கள் அந்த கோகிலாமணி அவர்கள் இப்படி சகோதரியை தோள் மேலே கை போட்டு கட்டி பிடிச்சா, என் சகோதரிக்கு வாக்கு போடுங்க உதயசூரியனில் அப்படிங்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், கமலஹாசன் மிகச்சிறந்த நடிகருங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அவரை வேறு ஒரு வகையில் அடையாளப்படுத்தி சிலர் பேசுவாங்க, ஏன்னா உயர்ந்த ஜாதிக்காரர் அப்படின்ட்டு. அப்படி உயர்ந்த ஜாதிக்காரங்க மற்றவங்கள தொட மாட்டாங்க, கட்டி பிடிக்க மாட்டாங்க, கை பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சகோதரியை தோள் மேலே கை போட்டு இந்த சகோதரிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்கள், சமத்துவம் எந்த இடத்துல உருவாகுது. இப்படி ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துகிற இயக்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இதே மாதிரி கமலஹாசன் மட்டும் இல்லை, சத்யராஜ், இயக்குனர் அமீர், எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த சகோதரியை பாராட்டி இவரை வெற்றி பெற வைக்கணுங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏங்க இவரை மட்டும் நீங்கள் பாராட்டுறீங்க? அதே தொகுதியில் தானே எல்முருகன், பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இணையமைச்சர் எல்முருகன் நிற்கிறாரு, அவரை ஏன் நீங்கள் பாராட்டக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் எல்முருகனை ஏற்கனவே எந்த ஒரு தேர்தலையும் அவர் நின்று வெற்றி பெற்றவர் இல்லை. காரணம் அவர் அருந்ததிய இனம் நபராக இருந்தாலும்
அந்த மக்களுக்காகவோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தலித்து மக்களுக்காகவோ அவர் எந்த விதமான குரல் கொடுக்கவே கிடையாது. பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அவர் போட்டுக்கிட்டு வந்தார். அப்படி அவர் போட்டதுனால தான் அவர் தேர்தலில் தோத்துட்டாலும் அவர் வந்து மேல் சபை உறுப்பினராக்கி இணையமைச்சர் பதவியை பாஜக கொடுக்குது. பாஜக தனக்கு யாருக்கு பதவி கொடுக்கணும்னு நினைக்கிதோ அவங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுத்துரும். யாரை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிதோ அவங்களை கண்டிப்பாக ஒதுக்கி வச்சிடும். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாஜக இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது, ஒரு முஸ்லீம் அமைச்சர் கிடையாது. பாஜகவுடைய எம்பிக்களில் ஒரு முஸ்லீம்கள் கிடையாது. அப்போ பாஜக என்ன திட்டமிடுது? முஸ்லீம்களை அரசியல் அதிகாரத்திலேருந்து ஓரங்கட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்குது. அதனால் அதோடைய எண்ணமெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் சிந்தனை. அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையை போற்றக்கூடிய முருகனால் அருந்ததி சமூகத்துக்கு எந்த லாபமும் இல்லை, தலித்து மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை, தமிழக மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு லாபமும் இல்லை. எப்படி தமிழ்நாட்டுக்கு லாபம் இல்லை? இப்போ சமீபத்தில் தொகுதி மறுசீராய்வுன்னு கொண்டு வந்துச்சுல பாஜக, அதுக்கு இவர் ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்துருக்கிறாரா? இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சி போயிருமே, இது அநியாயமானு சொல்லலாமா இல்லையா? சொல்ல மாட்டார். காரணம் வந்து மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவர் ஆமதிப்பார். அதனால் முருகனால் அந்த அருந்ததிய மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ தமிழக மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ எந்த பயனும் இல்லைங்கிறதுனால தான் இவரை யாரும் பாராட்டலை. ஆனால் அதே சமயம் இந்த அவினாசி தொகுதியிலிருந்து இந்த கோகிலாமணிங்கிற 28 வயது இளம் நங்கை இவங்க எம்எல்ஏ தேர்வு செஞ்சு போனாங்கன்னா இவங்க சமுதாயத்துக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு எப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குரல் கொடுக்குறாரோ அது மாதிரி குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இப்போ இவங்களை பாராட்டுறாங்க. இப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் தேர்வு பண்ணியிருக்காங்க. மு.க.ஸ்டாலின் வந்து இந்த முறை தேர்வு செஞ்சுருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்கணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க, தெளிவாக தெரிய வருது. ஸ்டாலின் அவருடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னம், ராகுல் காந்தி அவருடைய காங்கிரஸாக இருக்கட்டும் கை சின்னம், நல்லகண்ணு போன்ற பொது உடைமை கட்சி தலைவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சின்னம் கதிர் அறிவால் சுத்திய நட்சத்திரம், தலித்து மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த ஒரு பாதுகாப்பாக குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவனுடைய விடுதலை சித்திரையுடைய சின்ன பானை, முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் வழியில் இப்போ இருக்கிற வாழும் காயிதே மில்லத், முனீரே மில்லத், தகைசால் தமிழர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் உள்ளிட்ட ஜவாஹிருல்லா, தமிமு அன்சாரி, எஸ்டிபிஐ உடைய முபாரக்னு சொல்லி இப்படி இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் அணிதிரண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ஏணி சின்னம், பாராளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் கர்ஜனையால் கதற விடுற வைகோ அவர்களுடைய அரசியல் கட்சி, இப்படி விஜயகாந்த் அவருக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைக்கும் தன்னுடைய தொண்டர்களுடைய நெஞ்சில் வந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற விஜயகாந்த் அவருடைய தேமுதிகவுடைய முரசு சின்னம், இந்த சின்னம் எல்லாமே வந்து ஒன்று கூடிருச்சு. எதுக்கு ஒன்று கூடிருச்சு? தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு. இப்போ நான் எதுக்கு இதை பேச வர்றேன்னா, எப்படி இந்த அவினாசி தொகுதியில் கோகிலாமணியை 28 வயது உள்ள இளம் சகோதரி கோகிலாமணியை வந்து தேர்ந்தெடுத்தால் அந்த பகுதிக்கும் அந்த சமுதாயத்துக்கும் எப்படி நன்மை வருமோ, அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலையும் நீங்கள் இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய சின்னங்கள் அங்கெங்கே உங்களுக்கு தெரியும் என்ன சின்னம்னு, உதயசூரியன் கை சின்னம், கதிர் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம், பானை, ஏணி சின்னம், முரசு, இப்படி இந்த கூட்டணியுடைய சின்னங்களை பார்த்து உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. சரி, இவங்களுக்கு போடாமல் மற்றவர்களுக்கு போட்டால் அது என்ன நலன் வரும்னா அவங்க யாரும் ஜெயிக்க போகிறது இல்லை, நிச்சயமாக அவங்க ஓட்டு வேஸ்ட் ஆகிரும். இப்போ புதுசாக கூட ஒரு சில நடிகர்கள் வந்து கட்சி திறந்துருக்காங்க, நான் நேராக முதலமைச்சராக உட்கார போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் உட்கார முடியுமானா முடியவே முடியாது. காரணம், அவர்கள்லாம் ஒரு 8 to 10% வாக்கு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 35 to 40% வாக்கு இருந்தால் தான் வாங்க முடியும். இப்போ இந்த மாதிரி புது ஆளுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாஜக செட்டப் பண்ணி வச்சு அனுப்பிச்சி வச்சிருக்குதுன்னு சொல்லி பலரும் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெளிவாக தெரியலை, அவங்க செட்டப் பண்ணி வந்திருக்காங்களா உண்மையாகவே வந்திருக்காங்களா சரி. ஆனால் அவர்களால் ஒரு இடத்துல கூட வெல்ல முடியாது. அப்போ இந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா
எதிர்பார்க்காம தமிழ்நாட்டு நலன்களை வந்து பாதுகாக்க தகுதி இல்லாத ஒன்றிய அரசு சொல்கிற இடத்துலலாம் கையெழுத்து போடுற ஒரு அடிமை இயக்கத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டா தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் பறிபோயிருங்கிற ஒரு கவலை வந்ததுனால தான் இந்த நடுராத்திரியில் 11:30 மணிக்கு ஐயோ நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது, அதுக்கு பிறகு இந்த செய்தியில் நம்ம மக்களுக்கு சொல்ல முடியாது. நம்ம சேனலில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் செய்தியை சொன்னோம்னா இவங்க இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்களே, ஒரு நல்ல தகவல் போய் சேருமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். உங்கள் பகுதியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உங்கள் பகுதியில் உங்கள் ஏரியாவில் யார் வேட்பாளர், அவங்க என்ன சின்னம் இந்த திமுக தலைமையிலான கூட்டணிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், உதயசூரியன், கை சின்னம், கதிரேறுவாள், அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம், பானை, ஏணி, முரசு, இது போன்ற இந்த தோழமை கட்சி கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து கிட்டத்தட்ட 234ல் 230 இடங்களையாச்சும் வெற்றி வச்சிடணும். இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு 99% வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு புதிய சரித்திரத்தை நீங்கள் வந்து தமிழக மக்கள் உருவாக்கணும். இப்படி உருவாக்குறது மூலியமா தமிழ்நாட்டு உரிமைகளில் கை வச்சா இதுதான் நடக்குன்னு ஒன்றிய அரசுக்கு பயம் வரணும், நம்மளுடைய உரிமைகள் காக்கப்படணுங்கிற என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறதுக்கு தான் இந்த காணொலிக்கு வந்திருக்கிறேன். இதை கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், தேர்தல் பிரச்சனையை பற்றி நாளைக்கு மாலைக்கு மேலே நான் பேச முடியாது. எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அணி வந்து வெற்றி பெறும், யார் முதலமைச்சருக்கு ஒரு காணொலி போட்டிருக்கிறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இதையெல்லாம் பற்றிய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்றதுக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே வந்து சேர்றதுக்கு மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.